பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரூலுமே கிடையாது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆஃபீஸுமே தேவைப்படாது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 100 எம்ப்ளாயீஸ் தேவைப்படாது. பிஸ்னஸ் பிளானே தேவைப்படாது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்டே தேவைப்படாது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரூலுமே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லா ரூலையும் உடைக்கிறதுக்கு பேர் தான் இந்த ரீவொர்க் புக். ஒய் ஐ ஹாவ் டு ரீட் திஸ் புக், நான் ஏன் இந்த புக்கை படிக்கணும் அப்படின்றதுக்கான சிம்பிள் ரீசன் என்னென்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிஸ்னஸ் மேன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ அந்த பிஸ்னஸ் மேனை கரெக்டாக எப்படி தட்டி எழுப்புறது அப்படின்ட்டு இந்த ரீவொர்க் புக் உங்களுக்கு சொல்லித்தரும். ஸோ இந்த புக் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 87 சப் சாப்டர்ஸ் இருக்குது. அதாவது 87 சாப்டர்ஸ் கொண்ட புக்கு தான் இந்த ரீவொர்க் புக். இந்த ரீவொர்க் புக்கை ஒரு 6 கொஷின்ல நான் கொண்டு வந்திருக்கேன். லைக் ஹவு டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், we have to start it small and simple, what are the features we have to focus on, what resources do we really need to start a business, where should you start your business, when is the right time to start your business. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ப்ரோ, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஃபர்ஸ்ட் $1 million கொஷின் என்ன அப்படின்னா, ஹவு டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற இந்த ஒரு $1 million கொஷினுக்கு ஜாசன் ஃப்ரைடோ அண்ட் டேவிட் ஹாசனும் என்ன ரிப்ளை சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்க்ராச் யுவர் ஓன் இச். அதாவது உங்களுக்கு அரிப்படுத்தா நீங்கள் தான் சொரிஞ்சுக்கணும். பெஸ்ட் பிஸ்னஸ் இஸ் சால்வ் யுவர் ஓன் ப்ராப்ளம் தட் யூ ஆல்ரெடி ஹேவ். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, ஒருத்தர் எப்பயும் போல் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஸோ போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ் போன அப்புறம் தான் தெரியுது அவர் வந்து அவருடைய பென் ட்ரைவை மறந்துட்டு வந்துடுறாரு. அந்த பென் ட்ரைவை மறந்ததுனால இன்னைக்கு நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு பெரிய கம்பெனியாக அது எவால்வ் ஆகிருக்குன்றது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும். ஸோ அந்த கம்பெனி பேர் தான் ட்ராப் பாக்ஸ். இவர் அன்னைக்கு பென் ட்ரைவை மறந்துட்டு போனதுனால இவருக்கு ஒரு ஐடியா வருது. என்ன அப்படின்னா, நம்ம ஏன் வந்து ஒரு கிளவுட் பேஸ்டு ஃபைல் ஸ்டோரேஜ் சிஸ்டம், எவ்ரி ஒன் கேன் ஆக்சஸ் தர் ஸ்டோரேஜ், ஆன்லைன் பேஸ்டு ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் கிடைச்சது அப்படின்னா பென்ட்ரைவுக்கான வேலை மிச்சம் இல்லையா. ஸோ நீங்கள் பென்ட்ரைவை மறக்கிறதுனால கூட ஒரு கம்பெனி ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்றதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் தான் ட்ராப் பாக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அது ரிலேட்டடான பிஸ்னஸ் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை நான் ஷேர் பண்ணுறேன். செகண்ட் கொஷின், why we have to start small and simple. நாம் ஏன் நம்மளுடைய பிஸ்னஸை சின்னதாகவும் சிம்பிளாகவும் ஆரம்பிக்கணும். நம்ம எல்லாருக்குமே கார்டுகளை வந்து நல்லாவே தெரியும், அமேசான் இல்லையா. ஸோ இந்த கார்டுகள் கம்பெனி வந்து 1994 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதோட கதை என்ன அப்படின்னா, ஸோ ஃபிசிக்கலாக நான் வந்து ஒரு புக் ஸ்டோருக்கு போகிறேன் அப்படின்னா அதில் நிறைய நம்பர்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கும் அண்ட் டைட்டில்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு புக் ஸ்டோருக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த ரீடருக்கு எந்த புக்கு தேடுறோம் அப்படின்ற ஐடியாவே இருக்காது. ஸோ இதை பார்த்த ஜெஃப் பெசாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் ஏன் வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இங்கே இருக்க எல்லா புக்கோட டைட்டிலையும் அந்த இடத்துல வச்சுட்டு அண்ட் அந்த புக்கை மட்டும் நான் செல் பண்ணால் எனக்கு சம் ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் அமேசான். ஃபைண்ட் ஒன் ப்ராப்ளம் அண்ட் ஹீ கிவ் அ சொல்யூஷன் டு தட். அமேசான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் அவங்க கிட்ட இருந்துச்சு. என்ன ப்ராடக்ட் அப்படின்னா புக். ஸோ புக் அப்படின்ற இந்த ஒரு ப்ராடக்டை மட்டும் வச்சு ஆரம்பித்த அமேசான் இன்னைக்கு கார்டுகள் கிட்ட மட்டுமே 350 மில்லியன் ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு டேட்ல இருக்கு. அண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ற கம்பெனி ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றது ஒரு ப்ராடக்டா இருக்கணும். அவ்வளோதான். கார்டுகள் கிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. தேர்டாக நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, வாட் டு ஃபோக்கஸ் ஆன். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சிட்டிங்க, இப்போது அந்த ப்ராடக்டில் நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் அ ப்ராடக்ட், நாட் ஆடிங் எ ஃபியூச்சர் ஆன் தட் ஒன் பர்டிகுலர் ப்ராடக்ட். அதாவது ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுல ஃபோக்கஸாக இருங்க, ஆனால் அந்த ப்ராடக்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறதுல ஃபோக்கஸாக இருக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிவி ரிமோட். அதாவது ஃபஸ்ட்டு டிவி ரிமோட்டை எப்படி வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, டிவிக்கும் ரிமோட்டுக்கும் வயர்டு கனெக்ஷன் இருக்கும், ஓகேவா. ஸோ அந்த வயர்டு கனெக்ஷன் மூலமாக தான் ரிமோட்டை வச்சு டிவியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். மொபைல்லே இன்னைக்கு நம்ம இந்த ரிமோட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். வாட் ரிமோட் கம்பெனிஸ் ஆர் ட்ரையிங் டு ஃபோக்கஸ் இஸ் they focus on a product. மொபைலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ரிமோட் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா
இவ்வளோ எவல்யூஷன் அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சிட்டிங்க அண்ட் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அவுட்கம் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் லான்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ப்ராடக்டை தயாரிக்க போகிறீங்க அப்படின்னா அது ஹை ஃபியூச்சர்ஸாக இருக்கணும்னு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. லெஸ் ஃபியூச்சர் இஸ் மோர் பெனிஃபிட். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா லான்ச் இட் நவ். ஃபிஃப்த் பிக் கொஷின் என்ன அப்படின்னா வேர் ஷுட் யூ ஒர்க்? நீங்கள் எங்கே வேலை பார்க்கணும்? அதாவது நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ், இந்த மாதிரி ஒரு டேபிள், இந்த மாதிரி ஒரு சேர், எனக்கு இந்த மாதிரி ஏசி கண்டெய்னர் வேணும், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இல்லையா? இது எதுவுமே இல்லாமல் கூட ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். தட் மீன்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ரிமோட் ஒர்க் வச்சுருக்க கம்பெனி என்ன தெரியுமா? பேஸ் கேம்ப். அந்த பேஸ் கேம்போட ஃபவுண்டர்ஸ் யாருன்னு தெரியுமா? இந்த புக்கு எழுதின ஆத்தர்ஸ் தான், ஜாசன் ஃப்ரைடும் டேவிட் ஹான்சன். இந்த பேஸ் கேம்போடைய ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேஸ் கேம்ப் பேசிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அதை முடிச்சு கொடுக்கறதுக்கான எல்லா வேலையும் அந்த பேஸ் கேம்ப் பீப்புள்ஸ் பார்ப்பாங்க. அதுக்கு பின்னாடி ரியல் பர்சன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணோம் அப்படின்னா அவங்ககிட்ட நான் சர்டன் அமௌண்ட் கொடுத்தேன்னா அதை எழுதுறதுக்காக இன்னொரு பர்சன் அங்கே இருப்பார். தட்ஸ் இட். ஸோ இந்த ஒர்க்கை தான் பேஸ் கேம்ப் ரியலி டூ. ஸோ இதனால தான் இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு ஆஃபீஸுமே கிடையாது. அவங்க எங்கேருந்து வேணாலும் அவங்களுடைய ஃப்ளெக்சிபிள் டைமில் அந்த ஒர்க்கை பார்க்கலாம். ப்ராஜெக்டோட டெட்லைன் மட்டும் தெரிஞ்சால் போதும் அண்ட் அவங்களோட ப்ராசஸ் என்ன அந்த ப்ராஜெக்டில் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். அந்த ப்ராசஸை முடிச்சுட்டு அதுக்கான பேமெண்ட்டை அவங்க வாங்க போகிறாங்க. ஸோ இட் இஸ் அ சிம்பிள் வெப்சைட் தட் எனிஒன் கேன் கம்ப்ளீட் தர் ப்ராஜெக்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் பேஸ் கேம்ப். ஸோ இந்த பேஸ் கேம்ப் கம்பெனி நமக்கு என்ன டீச் பண்ணுது அப்படின்னா, ஆஃபீஸே இல்லாமல் கூட உலகத்திலே மிகப்பெரிய ரிமோட் ஜாப் கம்பெனியை உங்களால் ரன் பண்ண முடியுன்றது இந்த டெக்னாலஜியில் பாசிபிள். அண்ட் தென் ஃபைனல், when is the right time to start a business? ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குலாம் ஒரு நேரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நோ, தேர் இஸ் நோ பர்ஃபெக்ட் டைம் டு ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ். அதாவது நீங்கள் ஒரு பிளாகர்னால் இன்றைக்கே பப்ளிஷ் பண்ணி ஆகணும், நீங்கள் ஒரு யூடியூபர்னால் இன்றைக்கே அப்லோட் பண்ணி ஆகணும், நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமர்னால் இன்றைக்கே போஸ்ட் போட்டாகணும். தட்ஸ் இட். நீங்கள் ஒரு B2B செல்லர்னா இன்றைக்கே ப்ராடக்ட் வித்தாகணும், ஒரு LIC ஏஜென்ட்டாக இன்றைக்கே 10 சேல் பண்ணி ஆகணும். எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு இப்போவே முடிச்சாகணும். தட்ஸ் இட் அ பிஸ்னஸ். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இட் வோன்ட் ஒர்க். இந்த ரீஒர்க் புக் நமக்கு என்ன லெசன் டீச் பண்ணுது அப்படின்னா, தேர் இஸ் நோ ரூல் டு ஸ்டார்டிங் எ பிஸ்னஸ். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆஃபீஸுமே தேவைப்படாது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 100 எம்ப்ளாயீஸ் தேவைப்படாது. பிஸ்னஸ் பிளானே தேவைப்படாது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்டே தேவைப்படாது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரூலுமே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லா ரூலையும் உடைக்கிறதுக்கு பேர் தான் இந்த ரீஒர்க் புக். ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸில் நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட் த பிஸ்னஸ், ஸ்டிக் வித் இட் அண்ட் டூ இட் கன்சிஸ்டன்ட்லி. தட்ஸ் இட். இந்த வீடியோவை பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்க அண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான ஹோல் புக் ரிவ்யூவுக்கு நார்கோட்டிக் ரீடரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு புக் கிளப்பில் ஜாயின் பண்ண விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நான் இங்க் அண்ட் திங்க் அப்படின்ற ஒரு புக் கிளப் ரன் பண்ணிட்டு வரேன். ஸோ அதுக்கான ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்கமி ஆஃப் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புக் எழுதியிருக்கேன், அதோடைய அமேசான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் புக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் சிவனேஷ்.